ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்டரி. நான் உங்கள் வெங்கட். எங்க அப்பாவுடைய டாஞ்சர் பெயிண்டிங் மேக்கிங் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கோல்டு ஃபாயில் பேப்பரை டாஞ்சர் பெயிண்டிங்ல அந்த ஸ்டோன் மேலையும் ப்ரொஜெக்ஷன் மேலையும் எப்படி ஒட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு டிராயிங் ஒன்று அப்பா மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால அதுக்கு அவங்க கோல்டு ஃபாயில் பேப்பர் ஒட்டும் பொழுது நான் உங்களுக்காக வீடியோ கவரேஜ் எடுத்து போட்டிருக்கேன். என்னால முடிஞ்ச வரை கிளியரா அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் ஒட்டுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்ங்கிறதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒட்டுறதுக்கு தேவையான பொருள் கோல்டு ஃபாயில் பேப்பர். இது புக்கா கிடைக்கும். 50 ஷீட்டு 20 ஷீட்டு கொண்ட புக்கா கிடைக்கும். 23.5 கேரட் கோல்டா இருக்கும். இது நல்ல ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சிசர் நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்திரிக்கோளை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேப்பர் ரொம்ப மெல்லிசா இருக்கும்ன்றதுனால ஷார்ப்பான கத்திரிக்கோள் நல்லா வெட்டும். அதை ஒட்டுறதுக்கு ஒயிட் க்ளூ ஃபெவிகால், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்றதுக்கு பட்டை பிரஷ், இதை போல நல்லா பட்டையா இருக்கக்கூடிய அந்த பிளாட் பிரஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல கை ரேகையெல்லாம் அந்த கோல்டுல பதியக்கூடாதுன்றதுக்காக அதை வச்சு பிரஸ் பண்றதுக்காக ஒரு ஒயிட் கிளாத். அவ்வளவுதான். இப்ப இது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த படத்துல கொஞ்சம் ஆல்ரெடி ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் ஒட்டும் போது இதை போல இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த கல்லு ஓரத்துல கோல்டு ஃபாயில் ஒட்டும் போது ஒரு விதமா ஒட்டணும், டிசைன் மேல ஒட்டும் போது ஒரு விதமா ஒட்டணும். இப்ப இந்த கல்லு ஓரத்துல ஒட்டுறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், சின்ன அது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிழிச்சுக்கிறாங்க. அதை சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கிழிச்சுக்கிட்டு அந்த கல்லுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஃபர்ஸ்ட் ஒட்டி கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 கல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய போர்ஷனையும் ஒட்டிடுவாங்க. இதை போல ஒட்டுறதுனால என்ன ஆகும்னா 2 விதமா பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப பெரிய அது மாதிரி தஞ்சாவூர் ஆர்ட் ஒரு பற்ற மாதிரி வச்சு செய்வாங்க இல்லையா, அவங்களாம் மேல ஃபுல்லா கோல்டு ஷீட்டை ஒட்டிட்டு அந்த கல் இருக்கிற இடத்த மட்டும் சுரண்டி எடுப்பாங்க. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்டு ஃபாயில் பேப்பர் எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இது இந்த பார்டர்ல இருக்கிறது பெரிய கல், அதனால நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகுன்றதுனால இது நம்ம வீட்டுல கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பண்ணும்போது நம்ம இது பிட்டு பிட்டா போட்டு ஒட்டினா கூட தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பிட் எல்லாம் தெரியாது. அதனால லெஃப்ட்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச், ரைட்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒட்டிட்டு அந்த 2 பட்டனுக்கும் இடையில, அதாவது 2 கல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய இடத்துலயும் பேப்பர் ஒட்டிடணும். இதுதான் அந்த பார்டர்ல கோல்டு ஃபாயில் பேப்பர் ஒட்டுற மெத்தட். இதை போலதான் ஒட்டணும். இது போல கொஞ்சம் சின்ன சின்ன பிட்டா தான் கிழிச்சிக்க முடியும். ஏன்னா அது 4 இன்ச்சு தான் இருக்கும். அந்த கோல்டு ஃபாயில் பேப்பரோட ஹைட் 4 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 4 இன்ச்சு பேப்பரை சின்ன சின்னதா ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1/2 சென்டிமீட்டரோட கொஞ்சம் கம்மியான சைஸுக்கு அதை உங்களுக்கு அந்த பார்டருக்கும் படம் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கிழிச்சுக்கிட்டு ஒட்டிட்டு அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபெவிகால், அதை அப்ளை பண்ணி தான் ஒட்டணும். ஒட்டிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். எவ்வளவுக்கு நீங்க ப்ரெஸ் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தமா பிடிச்சிக்கும். அது ஒட்டினா மாதிரியே தெரியாது, மேல கோல்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க நல்லா அழுத்தமா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது இந்த கார்னர்ல அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எட்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது எட்ஜஸ்க்கு ஒரு பேப்பர் கரெக்டா இருக்கும், எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும். ஏன்னா அது சின்ன சின்னதா கட் பண்ணி ஒட்டுவோம். இப்ப அடுத்தது இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த டிசைன், அந்த டிசைனுக்கு எப்படி பேப்பர் ஒட்டணும்னா, இப்ப நீங்க பார்த்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி அந்த இம்ப்ரெஷனை ஃபர்ஸ்ட் அதுல விழ வச்சுக்கணும். இம்ப்ரெஷன் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இம்ப்ரெஷனை ஒட்டி ஆர்க் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் வேஸ்ட் ஆகாம இருக்கும். இந்த இம்ப்ரெஷனை ஒட்டி கட் பண்ணி எடுக்கும் போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி எடுத்த போர்ஷன்ல அந்த பிரஷ்ஷை வச்சு நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா கையால அப்ளை பண்ணும்போது கிழிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரஷ்ஷை வச்சு அந்த ஒயிட் பேஸ்ட் ஃபெவிகாலை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதிகமா ஃபெவிகால் இருக்கக்கூடாது. அதிகமா ஃபெவிகால் இருந்துச்சுன்னா காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது கெமிக்கல் தான். அதனால இதுக்கு அரபிக் கம்மும் அரைச்சு வச்சுக்குவாங்க. திட்டமா அரபிக் கம் அரைச்சு வச்சு அதை வச்சும் ஓட்டலாம். ஃபெவிகாலே இப்ப நல்லதா இருக்கு. அது என்னன்னா ரொம்ப கொதன்னு தடவாம கொஞ்சம் ட்ரையா அதை அப்ளை பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க ஒட்டினீங்க அப்படின்னா உள்ள கம்மு கம்மியா இருந்துச்சுன்னா ஈவனா அது காஞ்சிரும். உடனேயும் காஞ்சிரும்ன்றதுனால ஒன்னும் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. ஏன்னா பின்னாடி பேப்பர் தான் இருக்கு. கோல்டுக்கும் அந்த கம்முக்கு இடையில டைரக்டா அந்த பெயிண்ட் கான்டாக்ட் ஆகாது. இதை போல வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் விரலை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடணும். எதனாலனா நீங்க ஃபர்ஸ்டே துணியை வச்சு அழுத்திட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் தெரியாது. இதை போல டிசைன் மேல எல்லாம் கோல்டு ஃபாயில் ஒட்டும் போது கட்டவரில் வச்சு எவ்வளவு அழுத்தி பிரஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அழுத்தி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைனுக்கு இடுக்குல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல எல்லாமும் கோல்டு ஃபாயில் போய் சீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஜெக்ஷன் நல்லா தெரியும். நீங்க லேசா துணியை வச்சு பிரஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பிரஸ் பண்ணாலும் அது ஒட்டாது, திருப்பி மேல ப்ரொஜெக்டடா வரும்.
அதனால நல்ல ஒரு கட்டவரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா அதுல நீங்க உங்க கை ரேகையெல்லாம் அதுல படிஞ்சிருக்கும். அந்த ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா அமைக்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷைனிங்கும் அப்படியே இருக்கும், இம்ப்ரெஷனும் நல்லா தெரியும். இதே போலதான் இதுல வந்து நீங்க உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு பேப்பர் தான் இருக்குன்றதுனால பிட்டு பிட்டா ஒட்டாம ஃபுல் ஸ்டெச் நான் ஒட்டுவேன் அப்படின்னா முடியாது. எந்த டிசைனா இருந்தாலும் அந்த டிசைன்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு அந்த பேப்பரை கூடிய விரல் வந்து வேஸ்ட் பண்ணாம சின்ன சின்ன பிட்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன டப்பால போட்டு வைப்பாங்க. அதை எடுத்து ஒரு குட்டியா தோடு மூக்குத்தி இதுக்கெல்லாம் ஒட்டிடுவாங்க. அதே மாதிரி இப்போ அந்த கார்னர் ஒட்டியாச்சு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒட்ட போறாங்க. இதான், வேற எதுவுமே இல்லை. இந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் வந்து நீங்க எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம அந்த சின்ன சின்ன பிட் வந்து, அதாவது நம்ம அதை எங்க எதை வச்சு இப்போ கண்ணாடி ஃப்ரேம் கடை எல்லாம் போனீங்கன்னா ஃப்ரேம் கட் பண்றதுக்காக கண்ணாடி எடுத்து எல்லா கண்ணாடியும் எடுத்து கட் பண்ணிட மாட்டாங்க. உங்க படத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா கண்ணாடியும் வச்சு பார்ப்பாங்க. எந்த கண்ணாடியில இருந்து கட் பண்ணா வேஸ்ட் ஆகாம அந்த கண்ணாடியை கட் பண்ண முடியுமோ அந்த கண்ணாடியை தான் செலக்டடா எடுத்து கட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியும். அதே போல உங்க கையில இருக்கிற கோல்டு ஃபாயில் பேப்பரை அதிக அளவு வேஸ்ட் பண்ணாம அதை வந்து சின்ன சின்ன பிட் இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு நீங்க வந்து ஒரு சின்னதா மூக்குத்தியோ தோடோ இல்லைன்னா நெக்லஸ்ல இருக்கக்கூடிய டாலரோ இதுக்கெல்லாம் நீங்க ஒட்டி அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, வேஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு 10 பேப்பர் தேவைப்படுதுன்னா அதே ஒர்க்கை நீங்க 8 பேப்பர் வச்சு முடிச்சிடலாம். ஒரு பேப்பர் 125 ரூபான்னா 2 பேப்பர் 250 ரூபாய் மிச்சமாகும். இதுதான். இதை தவிர அந்த கோல்டு பேப்பரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அது ரொம்ப தின்னா இருக்கும்ன்றதுனால அதுல நீங்க வந்து எந்த அளவுக்கு பேஸ்ட் அப்ளை பண்றீங்க, இதுல தான் இதுல டெக்னிக் தவிர வேற எதுவும் இதுல பெருசா டெக்னிக்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க அப்ளை பண்றது வந்து நார்மலா இப்போ பேப்பர் இந்த ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுற கம் வச்சு ஒட்டிடக்கூடாது. ஏன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் உறிஞ்சு வந்துரும் கண்டிப்பா. ஒண்ணு இதே போல வந்து ஒயிட் க்ளூ அந்த ஃபெவிகால் ஒட்டுங்க. அப்படி இல்லைன்னா அரபிக் கம்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அது வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும், நல்லா பெரிய கல்கண்டு போல கிடக்கும், பாறை கல்கண்டுன்னு சொல்லுவாங்களே அதை போல இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து முத நாளே தண்ணியில ஊற போட்டு அதை நல்லா 24 ஹவர்ஸ் ஊறணும். ஊறி அதை நல்லா அதை ஊறினதை வந்து நல்லா கையால கலந்து எவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த திக்கான ஒரு கோந்து பதத்துக்கு வரும். அதை ஒரு பாட்டில்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒட்டலாம். சோ இதை போல நீங்க வந்து ஒட்டி பண்ணீங்க அப்படின்னா அந்த அரபிக் கம் போட்டாலும் உங்களுக்கு வந்து இதை விட நல்லா பிடிக்கும். அதுல கெமிக்கல் கிடையாதுன்றதுனால அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கிருமி நாசினி மாதிரி. அது ஒரு ஸ்மெல் வரும், பயங்கரமா ஒரு உங்களால சகிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதனால அது வந்து இந்த மூட்டை பூச்சிலாம் அந்த படத்தை அரிக்காம இருக்கும். அதனால கூடுமான வரை அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்க. இதான் ஹோப்ஃபுல்லி இந்த வந்து டான்ஜர் பெயிண்டிங்ல ஒரு கோல்டு ஃபாயில் பேப்பர் எப்படி பிளேஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து முழுசா அப்பா முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீடியோவா போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து டான்ஜர் பெயிண்டிங் எப்படி பண்றதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருக்கேன். அது அப்பா எப்படி பண்ணாங்கிற வீடியோ வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், அதை பாருங்க. அதே மாதிரி கோல்டு ஃபாயில் பேப்பர் ஒரிஜினலா சென்னையில எங்க கிடைக்கும்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் நான் வந்து அந்த ஷாப் லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூடுமான வரையில் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நம்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.